ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து 6th சயின்ஸ் முடிச்சாச்சு, 7th வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் டைமில் வந்து மேக்ஸு இந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ நைட் வந்து சயின்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7th எடுத்தாச்சு. ஒரு 2 டேர்மாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்டிடி எக்ஸாமோட சிலபஸ் வந்து ஒரு கடல் மாதிரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த கடலில் வந்து நம்மளாம் குதிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போடுவோம். இருக்க 5 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டிங்க அப்படின்னா மற்ற 2 சப்ஜெக்டையும் அப்படியே ஜஸ்ட்டு ஒன்லைனர் அந்த மாதிரி ஓரலாக பார்த்துட்டு போயிடலாம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. புக் பேக் கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புக் பேக் கொஷின்ஸும் வந்து இதில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா பிடிஎஃப்பில் வந்து அந்த லெசன்ஸ் வந்து ஏற்கனவே படித்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த ஒன்லைனர் படிச்சுட்டு புக் பேக் வந்து யூடியூப்பில் வந்து அந்த இப்போ டேர்ம் 1 லெசன் 1ஓட புக் பேக் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வரும். ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு அதில் இல்லாத கொஷின்ஸை, அதாவது இந்த ஒன்லைனரில் இல்லாமல் ஏதாவது புக் பேக்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் சைடில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த 40 டேஸ் எப்படி வந்து படிக்கணும், எந்த மாதிரி நான் வந்து ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஒருவேளை அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நைட் ஸ்டடி எப்படி படிக்கிறது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த 1 மந்த் தான் கஷ்டப்பட போகிறோம். ஸோ வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தூக்கம் வரும்போது அதை எப்படியாவது சமாளிக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடித்து அந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணி திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டைம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து, என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு சிஸ்டர், நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் இல்லாமையும் வந்து போராடிட்டுருக்கீங்க. ஸோ எனிவே எல்லா பிரச்சனையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டே இருங்க. நிச்சயமாக எல்லாராலையும் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நான் இன்னும் படிக்கலை, அது படிக்கலை, இது படிக்கலை, இன்னும் இதை தொடவே இல்லை அப்படி இப்படின்னு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. சிலபஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்ருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்னா இன்னொருத்தரும் அதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் அந்த கஷ்டத்துலேயும் அவங்க டெய்லி படிக்கிறாங்க, அதிக டைம் வந்து படிக்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயுமே அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து தொடர்ந்து பாருங்கள். டெய்லி 1 கொஷினாவது எடுத்து சும்மா பாருங்கள். ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணி அதை டெய்லியும் பாருங்கள். மேக்ஸ் வந்து எப்படி டாபிக் வைஸ் படிக்கிறீங்க, என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன மாதிரி டாபிக் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு 2 டேர்மில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். செகண்ட் டேர்ம் வந்து ஒரு 3 லெசன்ஸ் முடித்தேன். இன்றைக்கி அவ்வளோதான் படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 படிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு 2 மணிக்கே படுத்து தூங்கியாச்சு. ஸோ அடுத்த டேர்மை வந்து மார்னிங் வந்து படித்து முடிச்சுட்டேன். திருப்பி இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும், என்ன படித்து முடிச்சிருக்கோம், என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரான வியூ வச்சுக்கோங்க. அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்.